இன்றைக்கு எங்களுடைய அகில இந்திய அமைப்பு பொதுச்செயலாளர் திரு சந்தோஷ் அவர்கள் வந்திருந்தார்கள். மாநிலத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு வருகின்ற காலகட்டத்தில் தேர்தலை எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் கட்சியினுடைய அமைப்பு குறித்தும் இங்கு நாங்கள் நிறைய விவாதித்திருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் காலையிலிருந்து ஆரம்பித்து சாயங்காலம் வரையிலும் எங்களுடைய இந்த கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அதிமுக ஆட்சியை பாஜக தான் காப்பாற்றுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில் இன்று டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் சந்திக்க இருக்கிறாரு. இந்த நிகழ்வு எப்படி அமையும்? ஏற்கனவே கூட்டணியில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. கூட்டணியில பல்வேறு பிரச்சனைகள் எங்களுக்குள்ள பிரச்சனைகளை கட்சிகள் விலகி இருக்கிறது இல்ல விலகி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். பட் ஆனா அதிமுக எங்களோட தானே இருக்குது. நீங்க பல்வேறு பிரச்சனைகள் இருக்குங்கிறீங்க. அதிமுக கூடிய செங்கோட்டையின் ஒரு நிபந்தனையை கூட எடப்பாடிக்கு விதிச்சிருந்தாரு. பிரச்சனை இருக்கு இல்ல அது அவங்க இல்ல அதிமுகவில் அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. அதை பத்தி சொல்ல முடியாது. மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததோ அதை சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு டெல்லி போய் சந்திக்க இருக்கிறாங்க. சந்தித்து வந்த பிறகுதான் என்ன மீண்டும் ஓபிஎஸ் அவங்களும் டிடிவி அவங்களும் என்டிஏ கூட்டணியில் இணைக்கிறதுக்கு இல்ல இன்னைக்கு கூட்டணியை பற்றி ஆலோசனை இன்னைக்கு எதுவும் நடக்கல. இன்னைக்கு அமைப்பு ரீதியான பிரச்சனைகள் தான் நாங்கள் கலந்து ஆலோசனை ஒரு சர்ச்சை பண்ணியிருக்கிறோம். அவ்வளவுதான். சார், அக்டோபர் முதல் வாரம் நீங்க சுற்றுப்பயணம் மேற்கொள்றீங்க. அந்த சுற்றுப்பயணத்தை எப்படி திட்டமிடப்பட்டிருக்கிறது? என்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? அது என்னன்னா எப்படிங்கிறது ஒரு கமிட்டி போட்டிருக்கிறோம். அந்த கமிட்டியில் இன்னைக்கு முடிவு பண்ணி சொல்லுவாங்க. எப்படி எத்தனாம் தேதியிலிருந்து இந்த அந்த பயணம் ஆரம்பிக்கும் அப்படிங்கறத பத்தி அவங்க சொல்லுவாங்க. அதுல யாரெல்லாம் கலந்துக்கிடுவாங்க, எந்தெந்த இடங்கள் யார் கலந்துக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கமிட்டி போட்டு சொல்லியிருக்கிறோம். அந்த கமிட்டி ஒரு தீர்மானம் பண்ணி நாளை மறுதினம் உங்களுக்கு சுற்றுப்பயணத்தில் தொடக்க விழாவில் மத்திய உள்துறை அமைச்சரோ இல்ல மத்தியில் சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கா? இல்ல அது பற்றி இனிமே நாளைக்கு தான் முடிவு பண்ணி சொல்லுவோம் யார் எங்க கலந்து கொள்வாங்க அப்படின்னு. நான் அப்படி எதுவுமே சொல்லல. நான் இல்ல அதாவது கூட்டணி பத்தி ஆலோசனை பண்ணலன்னு சொன்னே தவிர அவர்கள் இருவருடைய பேரையும் நீங்க சொன்ன மாதிரி சொல்லி நான் சொல்லல. அதாவது என்ன எம்ஜிஆருடைய எண்ணம் தமிழ்நாட்டில் திமுக இருக்கக்கூடாது என்பதுதான். அந்த எண்ணத்தை எல்லாரும் நிறைவேற்ற வேணும். அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணத்துல நயினார் நாகேந்திரனும் பாஜகவினரும் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நயினார் நாகேந்திரனுடைய சுற்றுப்பயணத்துல எடப்பாடி பழனிசாமி பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அழைப்பு விடுக்கப்படும்? இல்ல அவர்களும் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க. அதனால அந்த தேதி ஒத்து வந்தால் அவர்களோடு என்னோடு கலந்து கொள்வார். இல்லை என்றால் நிச்சயமா அவருடைய அழைப்பை வைப்போம். அவங்களுடைய யார் கலந்து கொள்கிறார்களோ அவளோடு அந்த பயணம் ஆரம்பிக்கப்படும். நாளைக்கு பாரத நரேந்திர மோடி அவருடைய பிறந்தநாள் விழா 75வது பிறந்தநாள் விழா நாளைக்கு. அதை நாடு முழுவதும் கொண்டாடுகிறார்கள். தமிழ்நாட்டில் அதை சிறப்பான முறையில் கொண்டாட வேண்டும் என்று எல்லோருக்கும் சொல்லியிருக்கிறோம். எல்லா மாவட்ட தலைவர்களுக்கும் அறிவிக்கப்படுத்திருக்கோம். காலையில் ஆரம்பிச்சு சுவிட்ச் பாரத் ஸ்கீமிலிருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு பிறகுடைய குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்குறோம். பிளட் டொனேஷன் கேம்ப் இருக்குது. விளையாட்டு போட்டிகள் அடுத்து அவங்களுக்கு பரிசுகள் வழங்குவதற்கான பல்வேறு நிகழ்வுகளை நாட்டினுடைய பிரதமர் இந்தியாவை உலக அரங்கில் தலைநிமிர்த்து காட்டிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது என்பது பற்றியும் இன்று நாங்கள் ஆலோசித்தோம்.